கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜஸ்பிரீத் பும்ராவுடைய இன்ஜுரி அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இன்னைக்கு நடந்த சிட்னி டெஸ்ட்ல பும்ரா பாதியில கிளம்பினதை பார்த்தோம். ஸோ அவர் ஒருத்தர் தாங்க கிட்டத்தட்ட 32 விக்கெட் எடுத்திருக்காரு. மேசிவான ரெக்கார்டை படைச்சிருக்காரு. இது வரைக்கும் யாருமே பண்ணாத சாதனைகளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் 6 மாசமா இந்தியன் டீமை தூக்கி நிறுத்துறத நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே வேர்ல்ட் கப் T20ல மெயினான ஒரு ஆள் அப்படின்னா பும்ரா தான். அவர் பண்ண ஓவர்னால தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. ஹர்திக் பாண்டியாவோட ஃபைனல் ஓவர், சூரியகுமார் யாதவோட கேட்ச் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸா தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி பும்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல 5 மேட்ச் கொண்ட சீரீஸ்ல தனி ஒரு ஆளா நின்று போராடிட்டு இருக்காரு. முதல் மேட்ச்ல கேப்டன்சி பிளஸ் வின் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் மீதி 3 மேட்ச்லயுமே பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒருத்தர் தனியா போராடிட்டு இருக்காருங்க. ஸோ ரொம்ப தூரம் இந்தியன் டீமை கேரி பண்ணி கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ எனிவே இன்னைக்கு மேட்ச்லயும் அவர் தாங்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா சிராஜுடைய ஸ்பெல் நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா அவருடைய ஸ்பெல்லும் நல்லா இருந்தது. இதுக்கு நடுவுல ஸோ செகண்ட் செஷன்ல ஒரு மட்டுமே போட்டுட்டு விராட் கோலி கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம பேசினதை பார்க்க முடிஞ்சது. அதாவது நீங்க கேப்டன்சி பண்ணுங்க, நான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி போனாரு. போய் கொஞ்ச நேரத்துல ஒரு 1/4 மணி நேரத்துல அன்யூனிஃபார்ம் அதாவது பிராக்டிக் ஜெர்சி இருக்கு இல்லையா, சோ அதை போட்டுட்டு வெளியில வந்தாரு. வெளியே வந்த உடனே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கார் மூலியமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மேஜர் இன்ஜுரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதைத்தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி போயிருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் ஃபைனலா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதாவது ரொம்ப தூரமா இந்தியன் டீமை அவர் சுமந்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குங்கிற மாதிரி அவங்க பாஷையில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவருக்கு முதுகுல தான் பிரச்சனை அப்படிங்கறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஷோல்டர் அதுக்கப்புறம் முதுகு, ஸோ பேக் சைட்ல தான் பிரச்சனை அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை எகைன் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஸோ அவரு பிரஸுக்கு இப்போ வரைக்குமே வரல. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே பிரசித் கிருஷ்ணன் அவர் வந்து இருந்தாரு. அவருடைய ஸ்பெல்ல பத்தி நிறைய பேசினார். எப்படி போட்டாங்க, ஸோ முதல் மேட்ச் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சூப்பரா கொடுத்திருந்தீங்க, அதை பத்தின விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ பும்ராக்கு எப்படி இருக்குன்னு கேட்டப்போ அவருக்கு வந்துட்டு முதுகுல வந்துட்டு வலி அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ மருத்துவ கண்காணிப்புல இருந்துட்டே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உடனடியாக நம்ம கேட்கலாம் நாளைக்கு மேட்ச் விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பாவங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு ஸ்டெயின் பண்ணக்கூடாது, அதுதான் உண்மையான விஷயம். இருந்தாலும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பெயின் கில்லர் இதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய கிரிக்கெட் கெரியர் லைஃபே பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது இன்ஜுரினால லைஃப் இழந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இவர் பும்ரா 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தாலுமே கூட இந்தியன் டீம் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இவர் இருக்காரு. பட் இருந்தாலுமே அது வேண்டாமே. ஸோ இதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட பேர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ தீபக் சேகர் பொறுத்த வரைக்கும் செமையா ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சிஎஸ்கேல ரொம்ப முக்கியமா 2021 சீசன் வரைக்கும் செக்க போட்டு இருந்தாரு. ஆனா ரொம்ப இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அவர் ஒரு பவுலிங் ஆப்ஷன்லயே இல்லை இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இன்னும் அந்த தசைப்பிடிப்பு, முதுகு வலி, ஷோல்டர், ஸோ அந்த மாதிரி ஏரியால ப்ராப்ளம்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. ஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அந்த கை அப்படிங்கிறது வரமாட்டேது, அவருடைய பவுலிங் ஆக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேது அப்படிங்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல் போனாரு. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மேட்ச்ல இருப்பாராங்கிறது டவுட் தான். அதை மீறியும் ஒரு விளையாண்டாரு அப்படின்னா ஸோ அவரால் ஓரளவுக்கு முடியுது. ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாம போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ எனிவே அவர் பவுலிங் வராரோ இல்லையோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 140 இருக்காங்க. அட்லீஸ்ட் இன்னொரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தால் நல்லா இருக்கும். ஜட்டு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அதை பண்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பத்தின கருத்துக்கள் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து அப்படி சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.